கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே போயிடுது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. பிரச்சனை எங்க அட்ரஸ்ல இல்லை, உங்க அட்ரஸ்ல தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? கேர் ஆஃப் பிஜேபி நீங்க மாற்றிருக்கீங்க. கம்யூனிஸ்டுகளுடைய முதுகெலும்புன்னு ஏதோ பேசியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப புல்லரிச்சு போயிடுச்சு. அதிமுக தலைமையினுடைய உடல்ல இல்லாத ஒரு அங்கம் எது அப்படின்னா முதுகெலும்பு. போகிற இடங்கள்ல எல்லாம் மூச்சுக்கு 300 தரம் நான் விவசாயிங்கிறீங்க. ஒட்டுமொத்த விவசாயத்தை பாதிக்கக்கூடிய பல மோசமான சட்டங்களை, கொள்கைகளை அவங்க கொண்டு வந்தபோது உங்க வாயில் என்ன கொழுக்கட்டை இருந்ததா? எடப்பாடியார் சமீபத்தில் ரோட் ஷோவில் பேசியிருக்கிற சில விஷயங்களுக்கு உண்மையிலேயே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எந்த எடப்பாடியார்னு கேட்குறீங்களா? அவர் முதலமைச்சராக இருந்தப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு பயங்கரமாக நடந்தது அப்பாவி மக்கள் மேலே. முதலமைச்சராக இருந்து கொண்டே அந்த துப்பாக்கிச்சூட்டை அடுத்த நாள் டிவி பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதிபுத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த எடப்பாடியார் பற்றி தான் சொல்கிறேன். இப்போ ரோட் ஷோவில் அவர் பேசின விஷயங்களில் கம்யூனிஸ்ட்டுகளை தேவையில்லாமல் இழுத்துருக்காரு. கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருக்காங்க? எங்கேயும் இல்லைன்னா எங்கேயும் இல்லாதவங்கள நீங்கள் எதுக்கு தேடுறீங்கிறது முதல் கேள்வி. சரி, எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. பிரச்சனை எங்கள் அட்ரஸில் இல்லை, உங்கள் அட்ரஸில் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? கேர் ஆஃப் பிஜேபி நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து நிரந்தரமாக ஒரே அட்ரஸ் தான். கேர் ஆஃப் பீப்புள், கேர் ஆஃப் போராட்டம். இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய, மார்க்சிஸ்டுகளுடைய, சிபிஎம்னுடைய அட்ரஸ். அதனால் அதை நீங்கள் போய் கஷ்டப்பட்டு தனியாக தேட வேண்டாம். அடுத்தது நீங்கள் பேசும்போது கம்யூனிஸ்டுகளுடைய முதுகெலும்புன்னு ஏதோ பேசியிருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப புல்லரிச்சு போயிடுச்சு. ஏன்னா முதுகெலும்பை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு தலைமை அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கட்சியினுடைய தலைமை தான். அதிமுக தலைமையினுடைய உடலில் இல்லாத ஒரு அங்கம் எது அப்படின்னா முதுகெலும்பு. எப்படி இவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நாங்கள்லாம் கம்யூனிஸ்டுகள் தோழர்களை பார்க்கும்போது வணக்கம் தோழர் இப்படி தான் சொல்லுவோம். நல்லா இருக்கீங்களா தோழர்? இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தீங்களா தோழர்? இதான் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் தலைவருக்கு நீங்கள் வணக்கம் சொல்கிற விதமே ரொம்ப அலாதி. தரையோட தரையாக படுத்து ஊர்ந்து தவழ்ந்து போய் தான் நீங்கள் வணக்கம் சொல்லுவீங்க. அதனால் முதுகெலும்பே இல்லாத நீங்கள் உங்கள் முதுகெலும்பை முதல்ல தேடினா உதவிகரமாக இருக்கும். என்றைக்குமே முதுகெலும்போட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டமாக இருக்கட்டும், லோக்கலில் சமூக விரோதிகளை எதிர்த்த போராட்டமாக இருக்கட்டும், காவல்துறையோட மோதுகிற விஷயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் பல மாநிலங்களில் சாராய, கள்ளச்சாராய அந்த மாஃபியா கூட்டத்தோட அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் இப்படி பல விஷயங்களில் கலந்து கொண்டு முதுகெலும்போடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பார்த்து முதுகெலும்பே இல்லாத நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. மூணாவது, நீங்கள் திமுகவை திட்டினீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ பிரச்சனை என்ன? எங்களுடைய கட்சி மாநாட்டில் எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லியிருக்கு. தமிழ்நாடு தனி தீவு கிடையாது. அது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குது. இந்திய நாட்டை ஆட்சி செய்வது பிஜேபி. அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலில் அந்த அரசாங்கம் இயங்குது. அவங்க கையில் தான் எல்லா அதிகாரங்களும் இருக்குது. அவங்க கையில் தான் நிதி மீதான கட்டுப்பாடுங்கிறது இருக்குது. இப்போ அவங்களுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகள், நடவடிக்கைகள், மதவெறி கொள்கைகள், நடவடிக்கைகள், அதே போல் அவங்க போகக்கூடிய எதேச்சாதிகார பாதை, அது சாதாரண உழைப்பாளி மக்கள் மேலே, சமூக செயல்பாட்டாளர்கள் மேலே உருவாக்கக்கூடிய தாக்கம், பாதிப்பு, ஜனநாயக மறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை வலுவாக எதிர்த்து குரல் கொடுக்கணும். அவங்கள தனிமைப்படுத்த வேண்டும், தோற்கடிக்க வேண்டும்ங்கிறதா எங்கள் கட்சியினுடைய முதன்மையான கடமை. இப்போ தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மனமாற பாராட்டுறோம். அது மக்களுக்கு நல்லது செய்வதாக இருந்தால் டபுள் மடங்கு பாராட்டுறோம். அதே சமயம் அவர்களுடைய சில நடவடிக்கைகள், கொள்கைகள் தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு அல்லது மக்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம். எதிலெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம்? அவங்க உறுதியாக பிஜேபி அரசாங்கத்தினுடைய பல மோசமான நடவடிக்கைகளை எதிர்க்கிறாங்க. மொழி திணிப்பு,
தேசிய கல்விக் கொள்கை பற்றின விஷயங்கள், மாநில உரிமை பறிப்பு, ஜனநாயக மறுப்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மிக தெளிவாக அவங்க எதிர்நிலை எடுக்கிறாங்க. அதே போல் தமிழக மக்களுக்கு சாதகமான சில நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதிலெல்லாம் நாங்கள் கூட நிற்கிறோம், அவங்கள பாராட்டுறோம். அதே சமயம் அவங்களுடைய சில கொள்கைகள், குறைபாடுகள் மக்களுக்கு எதிரானதான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. முன்னதை பாராட்டுவதும் மக்களுடைய நலனில் நின்று தான், பின்னதை குறை சொல்வதும் மக்களோட நலனில் நின்று தான். அதனால் இந்த அரசியலில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அதே சமயம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் பிஜேபியை எதிர்த்து நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எதிர்ப்பை தெரிவிச்சிங்க, நீங்கள் வந்து பட்டியல் போடுங்க. உங்களால் வந்து போட முடியுமா? போகிற இடங்கள்லாம் மூச்சுக்கு 300 தரம் நான் விவசாயிங்கிறீங்க. ஒட்டுமொத்த விவசாயத்தை பாதிக்கக்கூடிய பல மோசமான சட்டங்களை, கொள்கைகளை அவங்க கொண்டு வந்தபோது உங்கள் வாயில் என்ன கொழுக்கட்டை இருந்ததா, இல்லை உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சா, ஏன் பேசலை அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ கூட இந்திய அரசும் அமெரிக்க அரசும் ஒரு வர்த்தக உடன்படிக்கை போடுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உடன்படிக்கை கையெழுத்தானால் இந்திய விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள் உட்பட மிக கொடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள். அதை இப்போலேருந்தே எதிர்த்து கருத்து சொல்கிற, விமர்சிக்கிற இயக்கமாக எங்களுடைய இயக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க? அதனால் எடப்பாடியார் இந்த விஷயங்களை எல்லாம் பேசும்போது, குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசும்போது அடக்கி வாசிப்பது நல்லது அப்படிங்கிற ஆலோசனையை தான் நான் கொடுக்க விரும்புகிறேன்.